பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த ஆண்டவரை துதித்து நாம் பாடப்போகிறோம். நெறிந்த நாணலையா, அவர் முறித்து போடுவதில்லை. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு ஆளோட ஒரு மனமாக இல்லைன்னா அவர் வேண்டாம், விட்டு விலகுறோம், ஓடி போயிடுறோம் இல்லையா, விலகி போயிடுறோம். ஆனால் இவர் அப்படி இல்லைங்க. நெறிந்த நாணலை தேவன் முறிப்பதில்லை. அதை பற்றியதான ஒரு பாடலை பாடி நாம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? சேர்ந்து பாடுவோம், வாங்க பாடிடுவோம். நெறிந்த நாணலை தேவன் என்றும் முறித்து போடுவதில்லை. மங்கி எரிகின்ற திரியை அவர் அணைத்து போடுவதில்லை. உடைந்து போன மனதை தேவன் இடித்து போடுவதில்லை. மனம் சலித்து போன உன் வாழ்வை அவர் அழித்து போடுவதில்லை. நிற்கச் செய்வார், விளக்கு எரியச் செய்வார். உன்னை நிமிர்ந்து நிற்கச் செய்வார், உன் விளக்கு எரியச் செய்வார். என்னை அபிஷேகத்தால் உன் பாத்திரம் நிரம்பச் செய்வார். என்னை அபிஷேகத்தால் பாத்திரம் நிரம்பச் செய்வார். நிரம்பி வழியச் செய்வார், உன்னை நிரம்பி வழியச் செய்வார். கட்டுக்களை அவிழ்த்திடுவார், உனக்கு இறங்கிடுவார். கட்டுக்களை அவிழ்த்திடுவார், உனக்கு இறங்கிடுவார். உன் சிறையிருப்பை மாற்றி திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன் சிறையிருப்பை மாற்றி திரும்ப சேர்த்துக் கொள்வார். நெறிந்த நாணலை தேவன் என்றும் முறித்து போடுவதில்லை. மங்கி எரிகின்ற திரியை அவர் அணைத்து போடுவதில்லை. நன்மையால் உன்பாயை திருப்தியாக்கிடுவார். நன்மையால் உன் வாழ்வை திருப்தியாக்குகிறார். கழுகின் இளமையை போல் திரும்ப இளமையதை தருவார். கழுகின் இளமையை போல் திரும்ப இளமையதை தருவார். தெரிந்த நாணலை தேவன் என்றும் முறித்து போடுவதில்லை. மங்கி எரிகின்ற திரியை அவர் அணைத்து போடுவதில்லை. தகப்பன் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வது போல், தகப்பன் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வது போல், தமக்கு அஞ்சுவோர்க்கு தேவன் இரக்கம் செய்திடுவார். தமக்கு அஞ்சுவோர்க்கு தேவன் இரக்கம் செய்திடுவார். இந்த நாணலை தேவன் என்று முறித்து போடுவதில்லை. மங்கி எரிகின்ற திரியை அவர் அணைத்து போடுவதில்லை. உடைந்த
போன உன் மனதை தேவன் இடித்து போடுவதில்லை. மனம் சலித்து போன உன் வாழ்வை அவர் அழித்து போடுவதில்லை. நிமிர்ந்து நிற்கச் செய்வார், விளக்கு எரியச் செய்வார். உன்னை நிமிர்ந்து நிற்கச் செய்வார், உன் விளக்கு எரியச் செய்வார். என்னை அபிஷேகத்தால் உன் பாத்திரம் நிரம்பச் செய்வார். என்னை அபிஷேகத்தால் உன் பாத்திரம் நிரம்பச் செய்வார். நிரம்பி வழியச் செய்வார், உன்னை நிரம்பி வழியச் செய்வார். என்றும் நிரம்பி வழியச் செய்வார், நிரம்பி வழியச் செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதுவரை உதவிய எபினேசர் உண்டே, எனக்காக செய்கிற இதுவரை உதவிய எபினேசர் உண்டே. இனியும் நடத்தி செய்வார், இனியும் நடத்தி செல்வார். அல்லேலூயா, அப்படியே பாடி ஆராதிக்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, வல்லவரே, நல்லவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி. யாரெல்லாம் துதிக்கிறார்கள் அத்தனை வீடுகளில் மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, தேவ கிருபை இறங்கி மூடட்டும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி எல்லா போராட்டத்துக்கும், வேதனைக்கும், பிரச்சனைக்கும் விலை காத்துக்கொள்ளும். உங்க தயவுக்கும் கிருபைக்கும் மகிமைக்கும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம், எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் மீதியானியர்கள் வந்து ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் அபகரித்து அந்த தேசத்தையே கெடுத்து போட்டிருக்கும் பொழுது, இந்த கிதியோன் கொஞ்சம் கோதுமையை காப்பாற்றுவதற்காக அந்த கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவித்து கொண்டிருந்தான், போரடித்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அந்த கிதியோனை சந்தித்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, மீதியானியருடைய கைகளுக்கு இஸ்ரவேலை நீ தப்புவித்து ரட்சிப்பாய் என்று அவனோடு பேசும்போது அந்த கிதியோனால் நம்பவே முடியவில்லை. எப்படி இதெல்லாம் நடக்கும்? நானோ மிகவும் எளியவன், எங்கள் குடும்பம் மிகவும் சிறியது, எனக்கிட்ட எந்த பலனும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீதியானியர்கள் எவ்வளவு படையோடு வந்து தேசத்தையே கெடுத்து போட்டிருக்கும் போது நான் ஒருவன் என்ன செய்துவிட முடியும்
என்று தன்னுடைய பலத்தை எண்ணி அவன் கலங்கின போது, உனக்கிருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை நான் அல்லவா அனுப்புகிறேன் என்று சொல்லி தைரியப்படுத்தி அந்த கிதியோனை ஆண்டவர் பலப்படுத்தி அனுப்பினார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருந்து மீதியானியருடைய கைகளுக்கு இஸ்ரவேலை தப்புவிக்கும்படியாக, ஜனங்களை காப்பாற்றி ரட்சிக்கும்படியாக உன்னை நடத்துவேன் என்று அவனை பலப்படுத்தி அனுப்புகிற போது, அவர்கள் சற்று தூரம் அவர்கள் பிரயாணப்படுகிற போது அவர்கள் விடாய்த்து போனார்களாம், தளர்ந்து போனார்களாம். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இப்படிப்பட்ட பாதையிலேயே நான் போக வேண்டும்? எவ்வளவு காலத்துக்கு நான் இந்த சோதனைகளை சுமந்து கொண்டே திரிய வேண்டும்? எவ்வளவு காலத்துக்கு இந்த மன உளைச்சலோடு நான் போராட வேண்டும்? எப்பொழுது எனக்கு இந்த காரியத்தில் ஒரு விடிவு காலம் வரும் என்று சொல்லி இன்றைக்கு அநேக காரியங்களில் நாம் கலங்கி நிற்கிறது போல, இந்த கிதியோனும் அவனோடு இருந்த 300 பேரும் விடாய்த்து போய்விட்டார்களாம். தொய்ந்து பலவீனப்பட்டு, இனி நம்மால் தொடர முடியுமா? இனி நம்மால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியுமா? நாம் மீதியானியரை முறியடித்து விடுவோமா? இஸ்ரவேல் ஜனத்தை காப்பாற்றி விடுவோமா என்ற நம்பிக்கையெல்லாம் இழந்து தடுமாறி திடனற்றவர்களாக விடாய்த்து போயிருந்தார்களாம். ஆனால் அப்படிப்பட்ட விடாய்த்திருந்த நிலைமையிலும் சத்துருவை அவர்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு பலன் இல்லை, உண்மைதான். அவர்களுக்கு சத்துவம் இல்லை, உண்மைதான். சரீரத்தில் கூட அவர்களுக்கு தொடர்ந்து நடக்க திராணி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் சத்துருவை பின்தொடர்வதை நிறுத்தவே இல்லை. அவர்களுடைய பலவீனப்பட்ட நிலைமையிலும் சத்துருவை அவர்கள் பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்தார்கள். அது நிமித்தமாக கர்த்தர் பாருங்கள், கிதியோனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே மீதியானியருடைய கைகளிலிருந்து இஸ்ரவேலை தப்புவித்து மீதியானியரை முறியடித்து இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். கிதியோனை கொண்டு பெரிய ஒரு விடிவு காலத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தானே பலவிதமான துயரங்கள் வழியாக நாம் விடாய்த்திருந்தாலும், தடுமாறிக்கொண்டிருந்தாலும், நாம் பல காரியங்களில் திராணியற்றவர்களாக இருந்தாலும், நாம் சத்துருவை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கிறோம். சாத்தானை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என் குடும்பத்தை பாதிக்க முடியாது, ஊழியத்தை பாதிக்க முடியாது, சரீரத்தை பாதிக்க முடியாது, உன் கிரியைகளை நான் முறியடிக்கிறேன் என்று சொல்லி சத்துருவின் கிரியைகளை நாம் பின்தொடர்ந்து அழித்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து நாம் போய்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் சத்துருவின் கைகளில் நம்மை ஒப்புக்கொடாமல் சத்துருவை நம் கையில் ஒப்பு கொடுத்து அவைகளை முறியடிக்கும்படியாகவும் நாம் அவைகளை சுதந்திரிக்கும்படியாகவும் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிதியோனுக்கு உதவி செய்த ஆண்டவர், அவர்கள் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான தடுமாற்றங்களும் ஆண்டவரே பலவிதமான தொய்வுகளும் தளர்ந்து போன நிலைமைகளும் விடாய்த்து போன சூழ்நிலைகளும் எங்களுக்கும் ஏற்பட்டாலும் நாங்கள் சத்துருவை பின்தொடர்ந்து துரத்தவும் அழிக்கவும் வேண்டிய திராணியை, உன்னதத்தின் பலனை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றி தந்து சத்துருவையும் அதன் கிரியைகளையும் நாங்கள் முறியடித்து ஜெயம் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபையும் பலனும் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவராயிலும் விட்டு ஆய்த்து போன நிலைமையில், தொய்ந்து போன நிலைமையில், சோர்ந்து போன நிலைமையில், தளர்ந்து போன நிலைமையில் அவர்கள் ஆண்டவரே இருக்கக்கூடாது என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற உன்னதத்தின் பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். சத்துருவை நிச்சயமாக கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புக் கொடுப்பார், நான் மேற்கொள்ளுவேன், ஜெயம் பெறுவேன் என்ற ஒரு புதிய நம்பிக்கையை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தந்தருளி அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்ததா? நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.